உணவே மருந்து மருந்தே உணவு என்ற குழுவில் பயணிக்க அனைத்து நல்லுங்களுக்கும் உலக நாட்டு மக்கள் அனைவருக்கும் என்னுடைய கனிவான பணிவான நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா, எல்லாம் இந்த தோற்பு சுவையை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம். பேரிச்சம்பழம் சாப்பிடலாம். பேரிச்சம்பழம் இனிப்பு தாங்க ஐயா. பேரிச்சம்பழம் இனிப்பு தான், ஆனால் அதில் தோற்பு தான் நிறைய இருக்கு. தோற்பு சுவை பேரிச்சம்பழம் ரத்தம் ஊறணும்னா பேரிச்சம்பழம் சாப்பிடுங்க. மா பழத்திலிருந்து கொட்டை இருக்கு பார்த்தீங்களா, அந்த மா பருப்பு சாப்பிடலாம், புளியங்கொட்டை சாப்பிடலாம் தோற்பு சுவைக்கு. அதுக்கப்புறம் கடுக்காய் பிஞ்சு சாப்பிடலாம், கடுக்காய் சாப்பிடலாம். இதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா ரத்தம் நல்லா ஊறுங்கய்யா. அடுத்த பதிவில் நம்ம உப்பு சுவையை பற்றி பார்க்கலாங்க ஐயா. உப்பு சுவை உடம்புல இருந்தால் என்ன பண்ணும், இல்லாட்டி என்ன பண்ணுன்றத ஒவ்வொரு சுவையாக பார்த்துட்டு வர்றோம். நாளைக்கு உப்பு சுவையை பற்றி பார்க்கலாம். வாழ்க வளர்க. நன்றி, வணக்கம்.